கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு இருதயத்தின் சிந்தனைகள். பரிசுத்த மத்தேயு 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 37 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, பரிசேயர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வை குறித்து நாம் காண்கிறோம். ஆனால் அவருடைய செய்தி அனைவருக்கும் உரியது என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே நாம் நினைக்கும் பேசும் எல்லாம் நமது இருதயத்தின் சிந்தனையிலிருந்து வருகிறது என்பதை ஆண்டவர் மிகவும் தெளிவாக விளக்குகின்றார். ஆம், நாம் நினைப்பது நல்லதாக இருந்தால் நம்மிலிருந்து வெளிவரும் காரியமும் நல்லதாகவே இருக்கும். நாம் நினைப்பது தீயனவாக இருந்தால் செயல் தீயதாகத்தான் இருக்கும். இதைத்தான் கிறிஸ்து பிரச்சனைகளை மட்டுமே செய்ய நினைத்து கொண்டிருந்த அந்த மக்களை பார்த்து, நீங்கள் கெட்டவர்களாக இருக்கும் பொழுது எப்படி நல்ல காரியங்களை சிந்திக்கவோ யோசிக்கவோ செய்யவோ பேசவோ முடியும் என்று கேட்கின்றார். அவர்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளை கிறிஸ்து அறிந்தவராய் இவ்வாறு கூறினார். இங்கே ஆண்டவர் இயேசு நம் அன்றாட வாழ்வில் நடக்கும் காரியத்தை மட்டுமே குறிப்பிடவில்லை, இறைவனுடனான நம்முடைய ஐக்கியத்தில் உள்ள நமது இருதயத்தின் சிந்தனைகளையும் அறிந்து சொல்கின்றார். இருதயத்தின் மிகுதியினால் வாய் பேசும் என்று வேதம் கூறுகிறது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய சிந்தனையும் நம்முடைய பேச்சும் நம்முடைய செயல்பாடும் கடவுளை பிரியப்படுத்துபவைகளாக இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய சிந்தனைகள், இருதயத்தின் சிந்தனைகள் நல்லனவைகளாக இருந்தால் நம்முடைய செயல்களும் கூட நல்லவைகளாகவே இருக்கும். நல்லவைகளை சிந்தித்து அதன் வழியே செய்து கடவுளை மகிழ்ச்சிப்படுத்த, நம்மோடு கூட இருப்பவர்களை சமாதானத்தின் பாதைகளிலே நடத்த தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையளிப்பாராக. ஆண்டவர் நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் மிகுதியினால்தான் வாய் பேசும். இருதயத்திலே நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொள்ள, அதன் வழியாய் உமக்கு பிரியமான காரியங்களை யோசிக்க, செய்ய, உமது நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் தாமே இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபையளிக்கும்படி மீட்பரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் கடவுளே. ஆமென்.